மாவட்ட கழக திரு ஆர் கே பாரதி மோகன் அவர்களே, முன்னாள் அரசு கோடார் மனோகரன் அவர்களே, மாநகர் கழக செயலாளர் ராமநாதன் அவர்களே, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் சகோதரர் ரதிமீனா சேகர் அவர்களே, கும்பகோணம் ஒன்றிய கழக செயலாளர் சோழபுரம் அறிவழகன் அவர்களே மற்றும் மாநில கைத்தறி செயலாளர் கே ஜே லெனின் அவர்களே, பகுதி கழக செயலாளர் பத்த குமரேசன் அவர்களே, பகுதி கழக செயலாளர் கே ராஜ் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் எம்ஜெட் ஆசத் அலி அவர்களே, ஐடி மண்டல செயலர் திரு அறிவொளி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு தங்கம் கென்னடி அவர்களே, மாவட்ட பொதுச்செயலாளர் திரு வேதா செல்வம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ மரியாதைக்கு திரு எம் ராஜாங்கம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே, தமிழ் மாநில கட்சி சேர்ந்த மாவட்ட தலைவர் திரு பி எஸ் சங்கர் அவர்களே, ஐஜேகே மாவட்ட கழக நிர்வாகிகளே மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, கழக உடன்பிறப்புகளே, வாரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர், ஊடகங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் வட்டாரங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைய தினம் ஸ்டாலின் போன பக்கம் பேசிட்டு இருந்தார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பல வாய்ந்த கூட்டணி, நடைபெறுகின்ற அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறுவதாக கனவு கண்டிட்டு இருக்கார். கனவு தானே கேட்கிறாரு. நிஜத்தில் வெற்றி பெறுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணி 210 இடத்துல வெற்றி பெறும். எத்தனை இடத்துல? 210 இடத்துல அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு தனித்து அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். அண்ணா திமுக ஆட்சி தான் மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்குது. இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் உயரடைவதற்கு காரணம் அண்ணா திமுக அரசு, அண்ணா திமுக கட்சி. இன்றைக்கு எண்ணி பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருக்கும்போது கடுமையான வறட்சியில விலைவாசி ஏறல. அதுக்கு பிறகு டெல்டால கஜா புயல் இந்த பகுதியெல்லாம் புரட்டி போட்டு போயிட்டு டெல்டா மாவட்டத்தில் விலைவாசி ஏறாம பார்த்துக்கிட்டோம். பிறகு கொரோனா 11 மாத காலம் யாரும் வெளியில் வரல, எந்த தொழிலும் நடக்கல, எந்த கடை திறக்கல, அரசாங்கத்துக்கு வருமானமே இல்லை. அப்போ கூட விலைவாசி ஏறல. ஆனா இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் ஆகுது. விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, இப்படி அனைத்து விலைகளும் உயர்ந்து மக்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு திண்டாடி கொண்டிருக்கின்ற காட்சி இந்த திமுக ஆட்சியில பார்க்கிறோம்.